என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று ஒருவருக்கு அழிவு காலத்தை ஆரம்பித்து வைத்துவிட்ட பிறகுதான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். இவருக்கு அழிவு காலம் இருக்குமா என்று கூட சில நேரங்களில் நீ யோசித்திருக்கலாம். இதுவெல்லாம் நடக்குமா என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் கருப்பன் இருக்கும் பொழுது இதுவெல்லாம் சாத்தியம். ஒருவேளை நீ வேண்டாம் என்று சொன்னாலும், இல்லை என்று மறுத்தாலும், இந்த கருப்பன் இன்று இதை நடத்தி விடுவதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் உன் அப்பன் உனக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதையெல்லாமுமே நான் உனக்கு சரியாகவே செய்து முடித்து விடுவேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கும். இல்லை கருப்பா, இது போன்று நடக்க வேண்டாம் என்று நீ சொன்னால் கூட இனிமேல் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள நான் தயாராக இல்லை. என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த நேரம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்களை எல்லாம் நீ கடந்து வேண்டும், எப்படிப்பட்ட துரோகம் உன் வாழ்க்கையில் இருந்து விலக வேண்டும் என்பதில் எல்லாம் முடிவினை எடுப்பது இந்த கருப்பன் நான் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் உனக்கென ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. தெய்வம் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கென எடுத்து தரும் பொழுது அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் உனக்கு வேண்டும். அதையெல்லாம் எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு நிச்சயமாக வேண்டும். இது என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ளும் சூழ்நிலையில் இருந்தால் மட்டும்தான் தெய்வம் கொடுப்பதை உன்னால் உணர முடியும். இனிமேல் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் எப்படி கையாள முடியும் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். எதையும் நாம் அவ்வளவு எளிதில் விட்டு விடுவதும் இல்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதற்கிடையில் மாட்டிக்கொண்டு நீ விழித்து கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் மறந்து விடாதே. உன்னை தேடி உன் கருப்பன் வரக்கூடிய நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளையும் உனக்கு சரிபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம் கருப்பன் இருக்கும் அதிர்ஷ்டத்தின் நேரம். உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளை எல்லாம் என்னவென்று உனக்கு தெரியப்படுத்துகின்ற நேரம் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இந்த கருப்பன் நான் உன்னை தொடரும் பொழுது இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். உன்னை சுற்றிலும் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நினைத்து பதற வேண்டாம். நீ வேண்டாம் என்று சொன்னாலும் கருப்பனால் இந்த விஷயத்திலிருந்து இனி ஒருபொழுதும் பின்வாங்கிவிட முடியாது. உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றேனோ அதை சரியாகவே நான் கொடுத்து விட வேண்டும். ஏனென்றால் இந்த கருப்பனை நம்பிய பிள்ளை அல்லவா நீ. இந்த கருப்பன் நமக்கு நல்லது செய்வார் என்ற எண்ணம் உனக்குள் நிறைவாக நிறைந்திருக்கிறதல்லவா. அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நான் எப்பொழுதும் உனக்கு வெளிச்சம் போட்டு காண்பிப்பேன் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் நடத்தி தருவேன் என்பதனையும் நீ மறக்காதே. அழிவு காலத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும், கருப்பன் எதை நினைத்திருக்கிறார், யாரை பற்றி பேசுகிறார் என்று பல குழப்பங்கள் உனக்குள் வந்து கொண்டே இருக்கலாம். பல தெளிவில்லாத விஷயங்கள் உனக்குள் இருந்து கொண்டிருக்கலாம். இதையெல்லாம் என் பிள்ளை சற்று நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் உன்னோடு இருக்கும் இந்த ஆச்சரியங்கள் இனி இந்த வாழ்க்கையை உனக்கென சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உன் கருப்பன் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டுவிட மாட்டேன். அழிவு காலத்தை ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது என்றால் அவர்கள் எந்த அளவில் மற்றவர்களுக்கு துன்பங்களை கொடுத்திருக்க வேண்டும், எந்த அளவில் மற்றவர்களை இவர்கள் வேதனைப்படுத்தி இருக்க வேண்டும் என்பது எல்லாமும் புரிய வேண்டும்.
எல்லாமும் ஒரு எல்லைக்கு மீறிதான் இந்த வாழ்க்கையில் நடக்கின்றது. எல்லா விஷயங்களுமே ஒரு எல்லையை தாண்டித்தான் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. அனைத்து விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமான ஒரு காரணம் உண்டு. அது இருந்தால் நாம் என்ன செய்கிறோமோ அதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பதும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அதே நேரம் இது உனக்கு இனிமேல் இல்லை எனும் பொழுது அது ஒருபோதும் உன்னை தேடி வராது. என் பிள்ளையே, கருப்பன் உனக்கு ஒரு அழிவு காலத்தை உருவாக்கிட ஒருவரை தேர்ந்தெடுத்து உன்னிடம் சொல்ல நினைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. என் பிள்ளையே, நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் நேரமும் வந்துவிட்டது. நீ எதிர்பார்க்காத பெருமகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. எப்பொழுதும் நீ எனக்கு முழு மனநிறைவோடு நன்றி செலுத்தக்கூடிய நேரமும் வந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே என்னை தேடி வருகின்ற என் பிள்ளை, இந்த கருப்பனை மனதார நினைக்கின்ற என் பிள்ளை, உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. ஒருவனின் அழிவு காலம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உனக்கு கொடுத்துவிட துணிந்து விட்டது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே எவ்வளவுதான் நாம் ஒருவரோடு பழகி இருந்தாலும் அந்தந்த நேரம் வரும்பொழுதுதான் அவர்களின் உண்மையான புத்தி என்னவென்று நமக்கு தெரிய வரும். அவர்களினுடைய உண்மையான எண்ணங்கள் என்னவென்று நமக்கு தெரிய வரும். அதனால் என் பிள்ளையே, இது போன்ற உறவுகளிடம் ஒதுங்கி இருப்பதுதான் நமக்கு நல்லது என்பதனை நீ மறந்து விடாதே. அமைதியாக இருப்பது கடுமையான விஷயம்தான். அப்படி நீ இருக்க பழகிவிட்டாயானால் நிம்மதி என்பது உன்னை எப்பொழுதும் நிச்சயமாக தேடி வரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நமக்கு நெருங்கியவர்களே நம்மை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் நின்று அவர்களுக்கு எப்பொழுதுமே சரியானதொரு பதிலடியை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். என் குழந்தையே, யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ பழகி கொண்டோமானால் நிச்சயமாக வாழ்க்கையில் எப்பொழுதும் யாரும் இல்லை என்ற வருத்தம் உனக்குள் இருக்காது. யாரும் நமக்கு உதவி செய்யவில்லை என்ற எண்ணம் உனக்குள் ஒருபோதும் இருக்காது. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நாம் நம் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உனக்குள் இருக்கும். என் குழந்தையே, எவ்வளவுதான் நாம் மற்றவர்களோடு பழக நினைத்தாலும் அவர்களின் உண்மையான குணம் தெரிய வரும் பொழுது இந்த வாழ்க்கையை நாம் வெறுத்து ஒதுக்கி விடுகிறோம் அல்லவா? இதையெல்லாமுமே சற்று நாம் உன்னிப்பாக கவனிக்கத்தான் வேண்டும். இதையெல்லாமுமே என்னவென்று தெரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்யத்தான் வேண்டும். இனி வரக்கூடிய நேரங்களில் இது போன்ற ஒரு அவமானத்தை உருவாக்கி விடாமல் நிச்சயமாக இவர்கள் உண்மையானவர்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் நன்மைகளையே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் உனக்கு சொல்வது ஒவ்வொன்றும் இன்று வேண்டுமானால் தெரிந்தது போல இருக்கலாம், கேட்டது போல இருக்கலாம். ஆனால் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கும் பொழுது, இந்த தீமைகள் அழியும் பொழுது உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று உன் இயல்பு மாறாமல் வாழ்வது கூட ஒரு வகையில் மிகப்பெரிய சாதனைதான். அப்படியெல்லாம் எல்லோராலும் வாழ்ந்துவிட முடியாது. ஆனால் அதை நீ செய்து விட்டாயானால் அது உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிகப்பெரிய சாதனை என்பதனை நீ மறக்காதே. நான் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா? உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்று. உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கு. அப்படி நீ செய்யும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகிச் செல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். காரணமில்லாமலும் தேவையில்லாமலும் எந்த இடத்திற்குள்ளும் சென்று சிக்கிவிடாது. நீ சேர்த்து வைக்கும் உண்மையான சொத்து என்ன தெரியுமா? நீ செய்யக்கூடிய தர்மங்கள் தான். நீ செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் நீ சேர்த்து வைக்கின்ற மிக பெரிய சொத்து என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்நாளும்
உனக்காக உடனிருக்கின்றவர்களை எல்லாம் நினைத்து நீ கலங்காமல் எப்பொழுதும் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த நொடி முதல் நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையின் ஆச்சரியங்களை உருவாக்கும். வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கண்ணீரையும் கவலையையும் கொடுத்து ரசித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அழிவு காலத்தை கொடுக்க வேண்டியது தெய்வத்தின் கடமை அல்லவா? தெய்வம் யாரையும் அழிக்க எண்ணுவது கிடையாது. அவர்களுக்கான நேரத்தையும் சூழ்நிலையையும் உருவாக்கிய பிறகும் கூட அவர்கள் இதைத்தான் செய்கிறார்கள் என்றால், மேலும் மேலும் மற்றவர்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்கிறார்கள் என்றால், இதையெல்லாமும் எந்த காலத்திலும் நாம் விட்டுவிட முடியாது. இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஏது நினைக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நமக்கான நேரத்தை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இது உனக்கு என்ன சொல்லும் என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு எதை உருவாக்கும் என்பதில் நமக்குள் புரிதல் இருக்க வேண்டும். இந்த கருப்பன் உடனிருந்து கொண்டு உனக்கு ஒவ்வொன்றையும் உருவாக்கிட எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதும் உனக்காக நான் நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நன்மைகள் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் அது போதும் அல்லவா? எவ்வளவு எளிதில் உன்னால் இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். மிக சுலபமாகவே இந்த வாழ்க்கையை என்னவென்று நம்மால் சரி செய்துவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உணர்ந்து உன்னை நான் தேடி வரும் இந்த நேரங்களை புரிந்து நீ சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் கருப்பன் உன்னை அன்போடு அரவணைத்திருக்கிறேன். ஆனால் சில காலமாக உன்னுடைய சந்தோஷத்தை எல்லாம் உன்னிடம் இருந்து பறித்து உன்னை மேலும் மேலும் சோதனைக்கு ஆளாக்கி இருக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் என் பிள்ளை இந்த கருப்பன் நானும் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன். இவர்களுக்கெல்லாம் என்ன கொடுக்க வேண்டும், ஏது கொடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து எது நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாடங்களையும் சரியாகவே உனக்கு சொல்லி இருக்கின்றேன். இந்த கருப்பன் நான் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் உன்னை அவ்வளவு எளிதாக விட்டு விடுவது கிடையாது. அவ்வளவு எளிதாக உன்னை எந்த இடத்திலும் நான் தவிர்த்து விடுவதும் கிடையாது. உன்னோடு நின்று நான் உன்னை எப்பொழுதும் சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நீ பட்ட கஷ்டங்களையும் காயங்களையும் கண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? நான் உன் தகப்பன் அல்லவா? நான் எப்பொழுதும் உன்னை என் பிள்ளையாக அன்போடு அரவணைத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நான் ஒரு பொழுதிலும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் என்னவானாலும் உன்னோடு இருக்கும் இந்த தெய்வம் எப்பொழுதும் உனக்கு உணர்த்துவது உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் என்பது கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நீ கடந்து வந்த பல விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையை உறுதிப்படுத்தும் என்பதுதான். என் குழந்தையே, தந்தையை இழந்து அன்பு பாசம் காட்ட யாரும் இல்லாமல் அனாதையாக யார் ஆதரவு இன்றி தனக்கென ஒரு பிரச்சனை வந்தால் அதை யாரிடம் சொல்வது என்று அறியாமல் தனக்குள் வைத்து கொண்டு வாழ்க்கை போராட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த வாழ்க்கையில் என்னை மட்டுமே நம்பி அவர்கள் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு என்றுமே இந்த கருப்பன் உத்திரவாதம் கொடுக்கின்றேன். உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு என்று உன்னை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் அரவணைக்க இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்று வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களையும் வேதனைகளையும் கொடுக்க நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் யாருமில்லாமல் நீ தவித்து நிற்கும் பொழுது
இந்த கருப்பன் உன்னை அரவணைப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதற்கெடுத்தாலும் கலங்கி விடுவதும் எதற்கெடுத்தாலும் வருத்தப்படுவதும் இவர்கள் நிச்சயமாக உன்னை ஏளனமாக நினைப்பதற்குரிய ஒரு சூழ்நிலையாக உருவாகிவிடும். அதனால் எந்த இடத்திலும் எதையும் தெரிந்து புரிந்து நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. தேவையில்லாமல் பேசுவதையெல்லாம் விட அமைதியாக நீ இருந்து விடுவதுதான் உனக்கு நல்லது. உன்னுடைய மனது புரியாத யாருக்கும் உன்னுடைய வார்த்தைகளும் புரிய போவது கிடையாது என்பதனை புரிந்து கொள். வெற்றியை யார் வேண்டுமானாலும் கொண்டாட முடியும். ஆனால் தோல்வியை வலிமையானவர்களால் மட்டுமே தாங்க முடியும். நீ வலிமை உள்ளவராக இருக்க வேண்டும். பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கினில். கோபமும் வெறுப்பும் ஒன்றையும் சாதிக்கப் போவது கிடையாது என்பதனை புரிந்து கொள். எது உனக்கு பிடிக்கவில்லையோ உடனே அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி நிற்க நீ பழகிவிடு. அதை விட்டு என் பிள்ளை நீ எதையும் தாண்டி செல்ல பழகிவிடு. தேவையில்லாமல் அதற்குள்ளேயே சிக்கிக்கொண்டு நீ வேதனைப்பட்டு கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் நிற்காதே. உனக்கென நான் சொல்லக்கூடிய எல்லாமும் உன்னை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்தி அரவணைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? நீ என்னாலும் எல்லாமும் உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். அன்பை யாரிடமும் காட்டத் தெரியாமல் அதையும் கோபத்தோடு கொட்டி தீர்ப்பவரும் உண்டு. அந்த அன்பை அள்ளியடிக்க தெரிந்த யாரும் சரி. இங்கு பலரினுடைய வாழ்க்கையிலும் அதை காண்பிக்க தெரியாமலும் சுற்றி வருபவர்களும் உண்டு. அதாவது தனக்குள் இருக்கின்ற உண்மையான உணர்வுகளை காண்பிக்க தெரியாமல் இங்கு நடந்து கொள்கின்ற மனிதர்கள் ஏராளம். தனக்குள் இருக்கின்ற விஷயங்களை என்னவென்று உணர முடியாமல் வருந்தி நிற்பவர்கள் இங்கு ஏராளம். இதையெல்லாம் நினைத்து இனிமேலும் கலங்கக்கூடாது. இதையெல்லாம் நினைத்து ஒருபோதும் இனி வருந்தக்கூடாது. உன்னை தேடி தேடி நான் எப்பொழுதும் உன்னை அரவணைக்கும் இந்த நேரங்களில் நீ எதையுமே எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டால் அது போதும். எதுவுமே உனக்கு நல்லதை உருவாக்கி தரும் என்பது இன்னும் சில நாட்களிலேயே உனக்கு புரிந்துவிடும். எதனால் உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்கிறது என்பதற்கும் உனக்கு காரணங்கள் தெரிந்துவிடும். யார் என்ன சொன்னாலும் யார் எதை நினைத்தாலும் நம் வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நினைத்து பார்த்து முடியாது என்று நாம் கைவிட்ட சில விஷயங்கள் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். மற்றவர்கள் காண்பதற்காக வசதியாக வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உனக்காக நீ வசதியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொள். நீ சந்தோஷமாக இருக்க உனக்கான ஒரு விஷயத்தை நீ அமைதியாக ஏற்படுத்திக்கொள். அது போதும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் நல்லவற்றை சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, கருப்பன் அழிவை உருவாக்க நினைப்பது யாருக்கு என்று இப்பொழுதாவது உனக்கு புரிந்து கொள்ள முடிகின்றதா? மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தியும் மேலும் மேலும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தும் உனக்காக எப்பொழுதுமே உடனிருப்பது போல நாடகம் ஆடிக்கொண்டும் எப்பொழுதும் உன்னை சோதனைக்கு ஆளாக்கக்கூடிய இந்த ஒரு மனிதரை பற்றித்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் உணர்ந்து உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்காக இது போன்ற மனிதர்களை எல்லாம் நான் உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்க எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் இருக்கும் பொழுது உடனிருந்து கொண்டு உன்னை துரோகத்தால் வீழ்த்த நினைக்கின்ற இந்த போலியான விஷயங்களை நான் ஒருகை பார்க்காமல் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இவர்களுக்கான அழிவு காலத்தை நான் குறித்து விட்டேன். இவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக கொடுக்க உன் அப்பன் நான் தயாராகிவிட்டேன். எதற்குமே பதறாதே. சுற்றி இருப்பவர்களை நினைத்து பதற்றமடையாதே. இவர்கள் யாரென்று நினைத்து வேதனைப்படாதே. எல்லாமுமே சரியாகவே நடக்கும்.
நடக்கும் நேரம் அத்தனையும் உனக்குரிய மாற்றங்களினால் உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். தேவையில்லாமல் உன்னை வேதனைக்கும் சோதனைக்கும் ஆளாக்கி மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் கவலையையும் கண்ணீரையும் கொடுத்து உன்னை வாழவிடாமல் செய்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் நீ சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என்பதில் நீ மிகுந்த கவனத்தோடு இரு. நீ சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்தோடு இரு. அது போதும். இனி இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்களை நான் சரி செய்து முடித்து விடுவேன். நீ மற்றவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே இழந்து விடாதே. மற்றவர்களுக்கு மத்தியில் உனக்கான உண்மைகளை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கென நான் சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. நடக்கட்டும். என்றும் உனக்கு இந்த வாழ்க்கை நல்லதையே கொடுக்கட்டும். ஏமாற்றங்களை எல்லாம் கொடுத்து இப்பொழுது உனக்கு நல்லதை உருவாக்கும் இந்த காலம் இனி எல்லாமுமே பொன்னான காலம்தான். கருப்பன் இவர்களுக்கான அழிவை குறித்து வைத்து வந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் நான் எந்தெந்த நிலைகளில் எப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் நடத்துவேன். இந்த தீமை இனி உன் வாழ்க்கையில் இல்லை. உன்னை அழிக்க நினைத்தவர்கள் இனி உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி இது போன்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு கொடுத்த காயங்களை எல்லாம் மறந்துவிடு. நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழப் பழகு. எப்பொழுதுமே உனக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி உனக்கென்று எந்நாளும் உறுதுணையாக நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் என்னவென்று கிடைக்கும். கருப்பன் இருந்துவிட்ட பிறகு இனி எந்த இடத்திலும் எதையும் யோசித்து நீ கண்கலங்கி நிற்கக்கூடாது என்பதனை புரிந்து கொள். அது போதும். அது ஒன்று போதும். நான் நடத்துவதை உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடித்து கொடுப்பேன் என்பதனை நீ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்வாய். என்றும் கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு தீமைகளை உருவாக்குகின்ற எப்படிப்பட்ட மனிதர்களையும் நான் ஒரு கை பார்க்காமல் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.